காரியங்கள் ஈடேறதுக்கு இது சாஸ்திரம் மட்டும் இல்ல, நம்ம புராண கதையே சொன்ன ஒரு அற்புதமான பரிகார முறைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா பித்ருதோஷம் மாத்ருதோஷம் இருக்கிறவா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பெரியவங்களை அதாவது அம்மா அப்பா அவளுக்கு பாத பூஜை பண்றது. இந்த பாத பூஜை பண்ணினாலே நம்மளுக்கு மூதாதையர் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடியது. அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவளுக்கு பாத பூஜை பண்ணி நமஸ்கரணம் பண்றது. நீங்க விநாயக பெருமானை பார்த்துட்டேன்னா, உலகத்தை சுத்தி வரணும்னா யாரை சுத்தி வந்தார்? அம்மையப்பர் தான் சுத்தி வந்தார். அவங்க தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நமக்கு தெரிந்த உலகம் அவங்களுக்கு தான். அவங்கள நம்ம பிரார்த்தனை பண்ணினாலே நம்மளுக்கு பித்ருக்கள் தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். பித்ருக்களுடைய பாத பூஜை பண்ணினோம்னாலே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, சுமங்கலி வீட்டுக்கு சுமங்கலியை வரவழைச்சு அவளுக்கு பாத பூஜை பண்றது, சீக்கிரம் திருமண காரியங்கள் அவ கையினால மஞ்சள் வாங்குறது ரொம்ப விசேஷகரமா சீக்கிரம் உங்களுக்கு